நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்ட 9 பேர் கோவை மகளிர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கார்த்திக். வணக்கம் கார்த்திக், இந்த வழக்கு குறித்தான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். கடந்த 2019ஆம் ஆண்டு பொள்ளாச்சியில் பெண்களை வீடியோ எடுத்து பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளான 9 பேர் கோவை மகளிர் நீதிமன்றத்தில் தற்போது ஆஜர் செய்யப்பட்டுள்ளனர். அதாவது திருநாவுக்கரசு, சதீஷ், வசந்தகுமார், சபரிராஜன், மணிவண்ணன், பாபு, அருளானந்தம், அருண்குமார், ஹெரேன்பால் என 9 பேர் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் நீண்ட மாதங்களுக்கு பிறகு நீதிமன்றத்துக்கு நேரடியாக ஆஜர் செஞ்சிருக்காங்க. காரணம், இந்த வழக்கு கான்ஃபரன்ஸ் வீடியோ காலில் மட்டுமே கடந்த ஒரு வருடமாக விசாரிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழல்ல தற்போது முதல் முறை நீண்ட வருடங்களுக்கு கழித்து கூட நீதிமன்றத்துக்கு இன்னைக்கு அழைத்து வந்திருக்காங்க. இந்த வழக்குல புகார்தாரர்கள் மற்றும் இந்த வழக்குல இவங்க கைது செய்ய போது இவர்களிடம் பறிமுதல் செய்யப்பட்ட செல்போன்களில் உள்ளக்கூடிய அந்த வீடியோக்கள் இன்று வழக்கினரின் முன்னிலையில் திரையிடப்பட்டு அந்த குற்றச்சாட்டுக்கான விசாரணை இன்று நீதிபதி முன்னிலையில் நடைபெறும் என கூறப்பட்டிருக்கு. இந்த வழக்குக்காகவே நீதிமன்றத்துல பிரத்யேகமாக ஒரு அறை ஒதுக்கப்பட்டிருக்கு. அந்த அறைக்கு எந்த விதமான நபர்கள் யாருமே அனுமதி கிடையாது. இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட சிபிஐ அதிகாரிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் மற்றும் இந்த வழக்குல கைது செய்யப்பட்ட 9 பேர் மட்டும்தான் அந்த அறைக்குள் அனுமதிக்கப்படுவார்கள். மூடிய மற்றும் போலீஸ் பாதுகாப்புடன் இந்த விசாரணையானது இன்று நடைபெற்று வருகிறது. இந்த சூழல்ல இவரிடம் அந்த செல்போன்ல இருக்கக்கூடிய வீடியோவின் உண்மை தரம் மற்றும் இந்த வீடியோ எப்போது எடுக்கப்பட்டது, யாருடைய செல்போன்ல எடுக்கப்பட்டது, யார் யாருக்கு பகிரப்பட்டது போன்ற கோணங்கள்ல விசாரணை நடத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காரணம், கடந்த 2019ஆம் ஆண்டே இந்த வழக்குக்கான குற்றப்பத்திரிகையை சிபிஐ நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சிருக்காங்க. அந்த குற்றப்பத்திரிகை நகலும் இந்த குற்றம் சாட்டப்பட்ட 9 பேருக்கு கையில் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த சூழல்ல நீண்ட வருடங்கள் கழித்து இந்த விசாரணையானது நடைபெறுது நம்ம சொல்லலாம். உயர்நீதிமன்றத்திலே இந்த வழக்கை விரைந்து முடிப்பதற்கான ஒரு உத்தரவும் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த சூழல்ல இன்று அவர்கள் 9 பேரும் நீதிமன்றத்துக்கு பலத்த பாதுகாப்புடன் அழைத்து வரப்பட்டு தற்போது இந்த விசாரணையானது நீதிபதி முன்னிலையில் நடைபெற்று வருகிறது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.